Hi Makale, welcome to Middle Class YouTube channel. Hi Prashad bro, hi Abhishek bro. Thanks for Hello. turning up here. Prashad bro, thank you. big thanks சொல்லணும். இல்ல thank you for அதெல்லாம் having me. தேவைங்க. பிரசாத் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கான், so I am glad I finally made it. ஆக்சுவலி அபிஷேக் ப்ரோ வந்து நாங்கெல்லாம் 2020லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாரும் பெரிய ஃபேன்ஸ். அவர் வந்து ஆக்சுவலி ஐபிஎல்கே வர மாதிரி இருந்தார். சென்னை வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக்காக போச்சு எல்லாருக்கும் நமக்கு. அப்புறம் கண்டிப்பாக வேர்ல்ட் கப்புக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு பிரசாத் ப்ரோ கிட்ட. இங்கே வந்திருக்காரு, இந்தியா வின்னோட வந்திருக்காரு. அண்ட் அவரை ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. அபிஷேக் ப்ரோ எப்படி ஃபீல் பண்ணீங்க நேற்று? அதான் நான் பிரசாத் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஒரு வின்னை வச்சு அடுத்த ஒரு வருஷத்துல என்ன கவலையா இருந்தாலும் நம்ம தீர்த்துடலாம். இது ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஒரு நாள், அந்த லாஸ்ட் 5 overs அந்த சூரியகுமார் கேட்ச், இது என் மைண்ட்ல வந்தாலே எந்த நெகட்டிவ் மொமெண்ட்டையும் நான் தாண்டிடலாம்னு நினைக்கிறேன். கிரேட். ஆக்சுவலா வந்து பி அண்ட் அபிஷேக் வந்து ஒரு 20-25 இயர்ஸ் வி திங்க் வி வின் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து எல்லா மேட்சும் வந்து லாட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ். ஐ திங்க் நாங்க லாஸ்டா வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட வேற கால்ல வந்து அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு லேண்ட்லைன் தான் இருந்தது. ஸோ லேண்ட்லைனை பார்த்து பண்ணிட்டு பாடுறா டெய்லி வின் பண்ணுவாங்கடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி போய் வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் நாங்க தமிழ்நாடு மேட்சஸ், தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா அந்த ஒரு மேட்ச் பார்த்தோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு க்ளோஸ்ல போய் விடுவாங்க, அங்கேயே எங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக். சோ அந்த மாதிரி நான் அபிஷேக் இஸ் கிரேட் கிரிக்கெட் ஃபேன். காமிச்சிக்க மாட்டான், அவன் கிரேட் கிரிக்கெட் ஃபேன். பட் நான் வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன். அந்த மாதிரி கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவோம். டிஎன்பிஎல் கூட அப்படி ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ அது இருக்கிற மாதிரி ஒரு 11 years drought ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வின்னிங் அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட் வந்து நிறைய கிட்ட 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2014 ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் 2023 இப்போ, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிஸ் 2 தடவை. அவ்வளவு விட்டு கடைசியா காட் வந்து has saved his best for the last. நான் சொன்ன மாதிரி he has answered the prayers of billions and billions of Indians. He has made the entire country sleep peacefully and wake up with a happy note. So இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்கேன், India has been doing consistently well in this tournament. They're not been dependent on one particular player. So I think it's been a great thing. Abhishek, what do you feel? இப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது did you think India will make it for the glory? இல்ல ப்ரோ, டு பி வெரி வெரி ஆனஸ்ட், 2023 ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் என்னதான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் வாஸ் நாட் ட்ரூலி தேர். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ திங்க் ஐபிஎல் ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். தோனி இதான் கடைசி சீசனா, அது ரொம்ப அண்ட் லாட் ஆஃப் டிராமா வாஸ் தேர் இன் ஐபிஎல். ஹார்திக், எம்ஐ, ரோஹித், ஆல் தட். ஸோ ஐ திங்க் வேர்ல்ட் கப்போட அந்த லைம் லைட் வந்து ஐபிஎல் டுக் இட் அவே லிட்டில் பிட். அண்ட் ஆல்சோ ஆஸ் ஆல் ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ், 2023 ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோம்டா, கிரிக்கெட் பக்கமே போக மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த சின்ன டோர்னமெண்ட் கூட பார்த்தோம். இந்தியா பி சைட்ல அதை வெளில போய் ஆடினாங்க, அதையும் நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டோன்ற ஒரு கும்பல் வந்து நமக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் கும்பல் தான். ஆனா டு பி வெரி ஆனஸ்ட், இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது இதை அனலைஸ் பண்ணுமா, இது நல்ல ஸ்குவாடா அப்படின்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆல்தோ ஐ நியூ வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு, பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு அனலிட்டிக்ஸ் ஃபார்மோ என் மைண்ட் போல. அந்த 2023 ஃபைனல்ஸ் வாஸ் லிட்டில் டூ மச் ஆன் அஸ் ஐ ஃபீல். ஏன்னா இட் வாஸ் ஆர்ஸ். எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபைனல் வாஸ் டிசைன்ட், வாஸ் டிரெக்டட் ஃபார் அஸ் டு ஹோல்ட் த வேர்ல்ட் கப். பட் ஆஸ்திரேலியா பீங் ஆஸ்திரேலியா, தே ஸ்நாச்ட் இட் அவே. ஸோ இன் ரெட்ரோஸ்பெக்ட் நீங்க கேட்டீங்கன்னா ஆனஸ்ட் ஆன்சர் இஸ் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் பார்த்தேன் இந்த வேர்ல்ட் கப். So I think this was a think of this 2007 World Cup வந்து திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. Because 2007 World Cup also nobody expected India to win after what happened in the 2007 and the 50 over World Cup. So அதே மாதிரி தான் இருந்தது. So it's a great game. Can you take us through the tournament and tell us what were the best moments in the World Cup? Like ஏன்னா it's a farewell for Virat Kohli and Rohit Sharma. So they've been the great legends of Indian cricket after Sachin and Gautam Gambhir, Virendra Sehwag. They've just taken over the baton and come. Can you just take us through the tournament, like any crucial moments, maybe India versus Pakistan and the Navy finals கூட you can take us over? To be very honest, எனக்கு இந்தியா பாகிஸ்தான் கேம் போது I realized if there is one thing that is going to help us win or get to the finals, it's our bowling. ஏன்னா 119 அவங்க டிஃபெண்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அல்டிக்காம பண்ணாங்க. ஒரு மாதிரி இதெல்லாம் ஈஸியா வின் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணாங்க. ஒரு சர்ப்ரைசிங் ஆர் பாகிஸ்தான் மொக்கையா அந்த மாதிரி தோணல எனக்கு. The bowlers really knew what they were doing throughout the tournament, I felt. இன்ஃபேக்ட் நேத்தி தான் கொஞ்சம் குல்தீப்பும் அக்சரும் were under the pump, but until yesterday bowlers really knew what they were doing. எனக்கு பேட்டிங் கூட I was not 100% confident, and I really felt that in the last few ICC tournaments நீங்க பார்த்திருந்தீங்கன்னா a very different team has come out where the bowlers are actually leading the charge. Batsmen have taken the back foot, which is not the usual Indian history.
இந்தியா ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா சச்சின் ஆடுவாரு, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சச்சின் போனா மேட்சே காலின்ற பொசிஷன்ல இருந்து 130 கூட போறண்டா பும்ரா பார்த்துப்பான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஐ திங்க் a lot of credit must go to the Indian bowling unit and the coach or whatever. They have made this, to be very honest, they have made this Indian bowling group as strong as the Australian bowling group, because I feel the Australian bowling group is the best, but நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸா போயிட்டு அவங்களே தோக்கடிச்சிட்டோம். So huge credit must go to the Indian bowling group. So எனக்கு அப்படிதான் இருந்தது. ஓவரால் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்க போலாம் இந்த மாதிரி அண்டர் த ப்ரெஷர்ல இருந்து தான் அடிச்சிருக்காங்க. நம்ம லாஸ் பண்ணிருக்க மேட்ச்ல நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் வாட்ச்லாங் லைவ்ல கூட 30 ball 30 இருக்கப்போ கூட சான்ஸ் இருக்கு ப்ரோ, ஏன்னா க்ளோஸ் மேட்சஸ் வின் பண்ணி தான் இந்தியா சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கு. நமக்கு ஒரு ரொம்ப பெரிய இதா இருந்திருக்கும். அங்க நமக்கு 2007 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் நம்ம பார்த்தது, நான் சொல்றேன் 1983 நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம அதை பத்தி பெருசா ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டோம், சொல்ல முடியாது. இப்போ 2007 வேர்ல்ட் கப்ல நம்ம அண்டர் த ரேடார் போயிருந்தோம், அங்கிருந்து வின் பண்ணோம். 2011லயும் குயிக் விக்கெட்ஸ் விழுந்திருக்கும், விராட்டோட விக்கெட் விழுந்ததும் தோனி வரப்போ யாருக்கும் பெருசா ஹோப் இல்லை, யுவராஜ்க்கு பதில் தோனி வராரு அப்படின்ற இடத்துல இருந்து வின் பண்ணிருப்பாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணப்பையும் ஃப்ரம் நோவேர் 2 விக்கெட் இஷாந்த் சர்மா எடுத்து வின் பண்ணிருப்பாங்க. இங்கேயும் 30 ball 30 ரன் லெஸ் ஹோப்ஸ் தான், நிறைய பேர் விட்டுருப்பாங்க கிளாஸ் அடிச்சுட்டு இருக்கப்ப. அங்கிருந்து வின் பண்ணாங்கிறப்ப என்ன சொல்றது, இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். நம்ம ஈஸி வின் எடுத்திருந்தா கூட அப்படி இருந்திருக்குமா தெரியாது. அதுதான் தோணுச்சு. 30 ball 30 ரன் என்ன நினைச்சீங்க? எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கிரிக்கெட்டோட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். இந்த எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல, உள்ள நல்லா ஆழமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா 27 நீடட் ஆஃப் 28 இருந்துச்சு. அப்போ ஒரு குரூப் ஃபுல் ஆஃப் ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என் ரூம்ல பார்க்கும்போது. ஆல் ஆஃப் தெம் were literally hopeless. எவ்வளவு ஹோப்லெஸ்னா, ஐ ஹேட் when people already start talking about the result. இதுவும் போச்சுடா அதுவும் போச்சுடா சொல்லும்போது பயங்கர கடுப்புல நான் என்ன பண்ணுவேன், ஒரு கண்மூடித்தனமான சப்போர்ட். நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறமும் ஒரு டீம் தோக்கும்னா அது சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ நம்ம பார்க்கலாம், ஒரு 4 ஓவர் பார்க்கலாம். நீ இது இவ்வளோ சீக்கிரம் நீங்க இந்த டிஃபீட் எல்லாம் எடுத்துக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னா I felt the match or the crucial point was giving that over to Aksar in retrospect. அவருக்கு பதிலா ஹார்திக்கே கொடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் இங்க உட்காந்து பேசுறது ரொம்ப ஈஸி ப்ரோ. ரோஹித் சர்மா என்ன யோசிச்சாரோ தெரியல. He's been a very successful captain. Still he's been successful yesterday. அக்சருக்கு கொடுத்தா கூட மேட்ச் வின் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. So I felt அந்த ஒரு ஓவர் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் everyone would have been very invested. அந்த ஓவர் 22 ரன் கொடுத்த அப்புறமும் if you can win a world cup, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. This was meant to be ours நினைக்கிறேன். Oh, great game, and also two legends of the game, Virat Kohli and Rohit Sharma. They're retiring from T20 cricket. அவங்க நம்ம ஏரால ஆடினவங்க. ஸோ ஐ திங்க் we are getting old, but I think I felt very emotional. ஏன்னா விராட் கோலி வந்து அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டாரு, this will be my last T20. அதுக்கப்புறம் ஹர்ஷா போகலே, did you announce something அப்படின்னாரு. So two legends of the game are going. So I think moving forward இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா இருக்கும். அபிஷேக் made a very valid point. ஏன்னா வந்து 2003 2007 surely 2003 2007 World Cup, India looking like that Aussies of 2003 and 2007 where they're dominating with bat and ball. There's been an equal amount of contribution from all the teams. ஏன்னா 2023 World Cupல வந்து we were dependent on Virat Kohli அடிச்சாதான் win அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ வந்து அந்த entire team contribute பண்ணிட்டு இருக்காங்க. So I think moving forward, what do you think about Gambhir's thing? கம்பீர் வந்து நம்ம ஏரால வந்து பயங்கரமான ஒரு ஓப்பன் பிளேயர். So what do you feel about moving forward and to Champions Trophy வருது, and a lot of other things are lined up. So I think this win will be staying in our mind for a very long time. 2011 13 சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் I think 2024 சொல்லிட்டு இருக்கோம். So any other words, any other thing you want to tell to the audience or whatever? Before going to future, Dravid பத்தி Dravid celebrations பாத்தீங்களா? This World Cup is all about redemption bro. எனக்கு redemptionன்ற வார்த்தை தான் இந்த World Cup நினைச்சாலே வருது. ஏன்னா 2007 அதே வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு I still remember Dravid அந்த கேப் போட்டு ஒரு கை அப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி, you don't see Dravid emote a lot, but 2007 I think as a collective team we underperformed, and that really put Dravid under a lot of pressure. For a player of his quality, for a player of his class, Dravid வந்து disappoint ஆகக்கூடாது. I think Dravid is not a great captain maybe, but he's a brilliant coach. Under 19 win பண்ணி கொடுத்திருக்காரு. 2023 என்ன பொறுத்த வரைக்கும் we were the best team. Australia might have the World Cup, we were the best team. And yesterday he deserves it. So it's a redemption for Dravid. Number 2, Hardik Pandya's redemption. Yesterday Robin Uthappa and Ashwin had a conversation for 40 minutes bro. அது வந்து உங்க சேனலோட வியூவர்ஸும் பார்க்கணும். I had tears watching it. You would never expect Robin Uthappa. I always knew he was well spoken, well articulated. Robin Uthappa வந்து ஒரு ஹியூமனா எவ்வளவு அழகா அதை சொல்லியிருப்பாரு, நீங்க பார்க்கணும். ஹார்திக் பாண்டியாலாம் வந்து நம்ம
Mumbai Indians in the drama kaga you should not put such a good player down, bro. If you Hardik Pandya la squad la the playing 11 la irundarna 150% எப்பவுமே கொடுத்திருக்காரு. He might have an odd day with a ball or bat, but field is all heart. He wants to be in the winning side. Hardik la he has the Virat genes, I feel. So அப்படிப்பட்ட Hardik was going through a tough time because of the management's decision. அவர் கூட தப்பு பண்ணல. ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் நீ தான் கேப்டன் ஆகணும்னு சொன்னதுக்கு Hardik was under a lot of pump. For Hardik to come back and play like that, bowl that final over, அவர் அந்த அழும்போது 1.4 billion would have had a tear in their eyes. வேற லெவல். And Hardik and Rohitக்கு பிரச்சனை, விராட் and ரோஹித்க்கு பிரச்சனை யாருமே கண்டுக்கவே இல்லை bro. I think that this playing 11 inside the dressing room is very happy with each other. உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா they all love each other so much. விராட் கோலி வந்து எவ்வளவு பேக் பண்ணாங்க and Rohit was going through slump. அப்ப விராட் கோலி அவர் எவ்வளவு பேக் பண்ணாரு. Hardik Pandya அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது Rohit to come and kiss him. These are not things Rohit does for the camera. Rohit is not a camera friendly guy. இந்த ரீப்ளேல வர்றதுனால அந்த மாதிரி ஆள் Rohit கிடையாது. Rohit really gave Hardik that kiss because Rohit knew, hey, உலகம் என்ன வேணா சொல்லட்டோம்டா, I will back you ன்ற kiss தான். It was beautiful to watch. And at the end also, the way Virat and Rahul Dravid backed Kohli, Rohit and Dravid to back Kohli, and Kohli did bring a great knock in the finals. ஒரே செகண்ட் மன்னிச்சிருங்க. Yeah, so and let's not forget Rishabh Pant. ஒரு வருஷம் முன்னாடி பாவம் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. For him to come back, he was a great keeper, bro. Anything that loops on top, he will call, he will run, he will take it. Everyone I think gave their best, and this is the perfect saying of உங்களுக்கு அந்த ஹங்கரும் டிரைவ் இருந்தா you will always get it back, and Indian team proved it. Yeah, எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, when India were trying to lose, lot of viewers were commenting in our channel. We went for a 4-hour live yesterday, match view live. என்ன சொன்னாங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி 76 of 59 has backfired அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டேய் இருங்கடா, இருங்க பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்ல வேலை இல்லாட்டி lot of things would have been at stake. இவ்வளவு ஹார்ட் இந்த அக்ஷர் பட்டேலோட அந்த பர்ஃபார்மன்சஸ் காம்ப்ரிஹென்சிவ் அந்த கன்சிஸ்டன்ட். Exactly what I was thinking. If he were in the losing side, no, Akshar Patel, who had such a brilliant tournament, எனக்கு தெரிஞ்சு he was the underrated member of the squad, and a lot of them had doubts in him being in the squad itself. For him to turn up with the ball and the bat, நேதி அவர் அடிச்ச 46 வந்து கணக்கே இல்லாம போயிட்டு இருக்கும் 22 நாள். So thank God everything went in our favor. Virat Kohli and Akshar would have had a really bad time, which is very bitter. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா Virat Kohli has had the best year last 2 years. Virat Kohli's comeback is ரொம்ப கஷ்டம் bro. ஒரு 15-year careerல to have such highs and such lows and again to come back is actually very tough. Pure mental strength இருந்தா தான் பண்ண முடியும். And Akshar Patel's international career வந்து ஒரு பெரிய kick off ஆனதே இல்ல. So he deserves a good mark after the World Cup, and I'm so glad we won it. இல்லனா இன்டர்நெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமையான ஒரு பிளேஸ் இன்டர்நெட். And also Akshar was picked ahead of Rinku Singh. So adu vandirukom, you dropped Rinku அப்படின்லாம் வந்திருக்கும். Thankfully it was written for India to win, and thankfully India won that. இல்லாட்டி இவ்ளோ hatred you know. இன்னும் ஒருத்தர் வேற தப்பிச்சாரு, கியூட்டா தப்பிச்சாரு, நம்ம தூபே. தூபே was a brilliant game. அந்த 26 ரன் நம்ம இது அடிச்சாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 26 runs. And தூபே இன்னொரு பியூட்டிஃபுல் நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா, usually he takes 4-5 balls to get going. Nethi he wanted to strike from the ball one, which that's one of the most beautiful things about this squad. Regarding the situation and pressure, everyone played their role really well. அது I'm trying to tell one more point. எல்லாம் சொல்றது, they are comparing Dubai CSK and India's role, but CSK வந்து அவருக்கு வேற மாதிரி ரோல் கொடுத்திருந்தாங்க. இந்தியா வந்து Dubai has been involved in good partnerships. அந்த USA ஓட இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவுல அந்த இங்கிலாண்டோட ஒரு crucial partnership, நேத்து ஒரு crucial 50+ partnership. Virat Kohli he has been involved in a crucial partnership and he is playing the role of a floater. So and Dubai was not exposed to spin much. அவருக்கு போட்டது எல்லாமே பேஸ் bowlers தான். So அந்த I think pace bowlers தான். Exactly. And exactly, I think Dubai has done a very good job. I think the selectors again, he has backed the selectors have backed him, and he has probably saved their whatever it is. So it's been a great. I think we are still reminiscing it. I think it will still go for a very long time. Zimbabwe series la வந்து I think ஒரு நிறைய views இருக்கும். I think lot of July 5th they again starting with Zimbabwe, and TNPL is again coming up. நம்ம ஊரு நம்ம கெத்து. Lot of players are being playing there. Kandipa வந்து I think next Gambhir is most likely, I don't know whether it's official, Gambhir is likely to take up as an Indian coach. On the redemption அது எப்படி இருக்கும், what are the moves made by him, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Thank you Virat Kohli, thank you Rahul Dravid, and any final thoughts Abhi?
I'm excited, bro. எனக்கு வந்து அவர் விராட் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. It was a retirement on a high, and he also mentioned that there are other better players waiting. அப்படின்னு for someone like him to say that there is no one better than Virat Kohli, honestly, in terms of technique or whatever. But for him to understand in this format, என்னோட better players are warming the bench, and for him to make way, very graceful. Rohit Sharma சொன்னதும் I was actually a little surprised. நான் ரோஹித் போவார்னு எதிர்பார்க்கல. Back in the head, you all know they both are old and all that. பட் ரோஹித்தும் போனது ஒரு ரொம்ப ரைனா வந்து தோனிக்கு அப்புறம் நானும் கிளம்புறேன்டான்னு சொல்ற மாதிரி அந்த மெமரி வந்தது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் யஷஸ்வி. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் அபிஷேக் சர்மா. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் சுப்மன் கில். I think we have a great next. Side B also is great, bro. Side B also can go to semi-finals of any World Cup. For them to come into the big league is great. Very, very excited. And Gambhir, I don't know. He is very, very successful. Very, very. எப்படி சொல்றது? எனக்கு இது வேணும்னா அதுக்கு அடிக்கிற ஆளு. But Indian coaching history ல பாத்தீங்கன்னா the calm ones have been more successful, I feel. Like a Rahul, like a Gary. The aggressive ones, I don't know how they will turn out, which is going to be exciting because Gambhir is going to deal with a lot of new players also. I really hope we have a successful next 3-4 years. And in the ICC jinx நம்ம பிரேக் பண்ணியாச்சு. I really hope we have a series of trophies coming our way. I think one will get to அப்படின்னுவாங்க. So I think 2021 win பண்ணிட்டு 23 7 11 13 win பண்ணோம். So அதே மாதிரி I think we should have a good 2024ல இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. இன்னொரு T20 2 T20 World Cup 3 T20 World Cup வருது. And also ஒரு World Cup 27 World Cup வருது. I'm praying sure, fingers crossed that India does well in all the formats. And the World Cup India actually 27 World Cup தெரியல. India I think 2026 T20 World Cup Indiaல 2027 World Cup South Africa. So under the leadership of Pakistan. Next 3 years 3 ICC tournament இருக்கு. Next year வந்து Champions Trophy, அடுத்து 2020. We are in the best place to carry this momentum. அடுத்த 3 வருஷம் someone need to get at least 2 out of the 3, which I'm sure we will. இதுக்கு நடுவுல ஒரு World Test Championship final இருக்கு where lot of our big names will have our last games like Ashwin, Jaddu, and I really hope Ashwin also gets his last laugh with carrying the mace. ரொம்ப நல்லா இருக்கும் பாக்க. Yeah, because basically I'm in Jharkhand, so நான் flex அடிக்கல, but I'm basically in Jharkhand. I play cricket with some bigger bureaucrats ன்னு சொல்லுவேன். So the bigger bureaucrats என்ன சொல்லுவாங்கன்னா they rate 2 players as the most intelligent cricketers. They're sort of the very big bureaucrats. So one is Daniel Vettori and one is R. Ashwin. So whatever his performance may be, R. Ashwin has been back like so much in this part of the country also. They rate him as the most intelligent cricketer they've ever seen in this era. So Daniel Vettori poyache, but I think they're rating that was told by one of the most very, very famous bureaucrat here. I used to play cricket daily and he was telling me that. So our violence அது வர்றதுக்கு வந்து I think somebody from our part of the country, and it's something a very great thing, and I hope Ashwin also does well, and let's see. Anything Vicky? இல்ல bro, actually அவர் greet பண்ணனும், அவ்வளவுதான். Thanks bro, thanks for coming up. Thank you for having. ரொம்ப நன்றி. I genuinely don't like to give analytics or predictions. ஏனா எனக்கு ஏமேலே ரொம்ப கில்ட் ஆயிடும் தோத்துட்டாங்கன்னா. அதனால தான் போஸ்ட் விக்டரி பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. It's always nice to discuss cricket bro. இந்தியன்ஸ்க்கு வந்து தூங்கி எழுந்த உடனே எதை பத்தி பேசணும்னு நம்மளுக்கு கிரிக்கெட் தான். It's one way where north, south, east, west, any part of India you connect easily. So அதனால தான் see, like Prasad said, ஜார்க்கண்ட்ல இருக்க ஒரு அஸ்வின் அவ்வளவு பிடிக்கும்னு சொல்றது வந்து speaks a lot about how much cricket knowledge as a nation we have. Thank you so much for having me. விக்கி, உங்களை நிறைய நாங்க பேச விடல. நாங்க ரெண்டு பேரும் பேசினே இருப்போம், மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்லை. இல்ல பரவாயில்லை. Okay bro, thank you. இல்ல thanks bro, thanks for coming up. Thank you for joining. Bye. So Vicky can sum up. அதான் bro, actually extraordinary win. எனக்கு திருப்பியும் என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா ராகுல் டிராவிட் பத்தி தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், if someone deserves a cup more than anybody அப்படின்னா சத்தியமா அது ராகுல் டிராவிட் தான். எந்த வகையிலும் அதுக்கு குறைஞ்சவர் கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு. நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கப்போ எமோஷன்ஸ் காட்டிக்க கூடாதுன்னு இருந்தேன். வச்சுட்டு நம்ம லைவை ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டு பார்க்குறப்போ ரொம்ப எமோட் ஆகிட்டேன் நான். அண்ட் ராகுல் டிராவிட் பர்டிகுலர்லி நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன். அந்த 2022 வேர்ல்ட் கப் 2022 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ சொல்லப்போ கூட எனக்கு எமோட் ஆகுது. அதுக்கடுத்த வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், நம்ம வந்து ரோஹித்தை பற்றி பேசுவோம், விராட் கோலி பற்றி பேசுவோம். ராகுல் டிராவிட் எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் லெவலில் போய்ட்டு நம்ம வந்து தோற்றுருவோம், மிஸ் அவுட் பண்ணுருவோம். அதுக்கப்புறம் திருப்பியும்
அடுத்த எக்ஸாம் வருது, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோ பேசியிருக்கோம். ஐசிசி வந்து இந்தியாவுக்கு நிறைய பேக்கப் பண்றாங்க. அதனால ஃபேவரட்டிசம் இருக்குன்னு. ஆனா எல்லா டீமையும் அடிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இங்க பிளேயர்ஸ் வந்து என்ன வேணா பண்ணிட முடியும். இந்த பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ற சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் அவங்க அதே பேனல் வந்து ஒரு 3-4 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க எவ்வளவுதான் வந்து அங்க தோத்துட்டு வந்தாலும் இவங்க அவங்கள திருப்பி என்கரேஜ் பண்ணணும். முடியும் உங்களால, நீங்க பண்ணுவீங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய விஷயம். ராகுல் டிராவிட் போயிட்டு தட்டி தட்டி கொடுக்குறாரு ரோஹித் சர்மாக்கு. இல்ல வி கேன் கம் அகைன். அந்த இங்கிலாந்து கிட்ட செமிஃபைனல்ஸ்ல உதப்பட்டதா இருக்கட்டும், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், அதுக்கடுத்து வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ப்ரோ. திருப்பி அவங்க செமிஃபைனல் விட்டாங்க, செமிஃபைனல் ஆடணும்னு கிடையாது. திருப்பி அவங்க எல்லா சைடும் அடிச்சுட்டு வரணும். அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் அங்க டிராஃபி தூக்கிட்டு அங்க பம்ப் அப்பா பண்ணது. I was broken completely in tears. Also, kudos to Indian support staff also. Indian ஒரு அனலிஸ்ட் இருக்காரு ஹரிபிரசாத் மோகன். he has been traveling with the Indian team. பாவம் அவர் டிராவிட் பக்கத்தே வந்து லேப்டாப் வச்சு உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கு வந்து the way he hugged, I think டிராவிட் வந்து இந்தியா வின் பண்ண உடனே the first one he worked was ஹரி பிரசாத் தான். அவருக்கு வந்து it was a very great moment. அப்புறம் பீட் the bowling coach, பீட் அந்த ஒரு ரோஹித் சர்மா, சாரி சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன், சார்ஜ் ஆயிட்டு. So beat the one who அந்த வந்து ஒருத்தர் த்ரோ அடிப்பாரு, ஒருத்தர் ஸ்ரீலங்கன் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து there's one more guy who keeps carrying Indian kit bags. அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு இது திங். I think overall ஒரு it's an emotional moment for 120 crore Indian fans beating and also India has proved their net. என்னதான் இந்தியா வந்து நிறைய பேர் சொன்னாங்க India were designed to play in Guyana, but India has managed to beat Australia, India has managed to beat South Africa, India has managed to beat England, and India has managed to beat Pakistan. Of course, என்னதான் நம்ம வந்து அவங்க ரேட் பண்ணணும், there are neighbors and their rivals. So India has beaten all the very good teams. New Zealand, of course, they couldn't qualify, so India couldn't play a match. And India has they have proved their worth going into this unbeaten. இன்னொரு நோட்டீஸ் பண்ணீங்களா, India have been unbeaten in an ICC tournament for the first time நினைக்கிறேன், if I'm not wrong. ஆமா, வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, overall of ICC tournaments I think is the first time. So இதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே இந்த ஜிங்ஸ் கிங்ஸ்லாம் வராது. இனிமே யாரும் இப்படிலாம் பேச மாட்டாங்க. லைக் ஐயோ இந்தியா எல்லாமே ஒன் பேட். அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், திஸ் இந்தியன் டீம் ரெப்ரசென்ட்ஸ் த 2003-2007 ஆசி சைடு. எல்லாருமே செக் இன் பண்றாங்க. ஸோ ஓவரால் a very good thing. I had a very good time. Hopefully we meet up in near future and we can do more collab videos and we can speak more cricket. Yes. So thank you Vicky, and thank you for all the viewers who have been supporting us. South Africa பத்தி கொஞ்சம் பாவம். ஆக்சுவலி அவங்க their game to lose தான். அந்த இடத்துல இருந்து அவங்க தோத்துட்டாங்கங்கிறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் அவங்களும் ஒரு பெரிய ஜிங்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஃபைனல்ஸே வந்தது இல்ல, இங்க இருந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. they too will have some of the trophies coming up their way தான் தோணுது. லாஸ்ட் ஸ்டார்ட் about South Africa, அப்புறம் அங்க இருந்து முடிச்சுக்கலாம். Markram has been a great leader. I think he has still 7 to 8 of cricket in him. So I think that's a very great thing for them. And South Africa, they played well. They won all the crucial moments in sort of beat against Nepal, beat against Netherlands, 12-3 or 12-4 against Netherlands. Nepal would have the 1-run win. After the Bangladesh would have the crucial catch of Aiden Markram in the long off. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல crucial moments. They have been chokers tag தூக்கிட்டு even they can come, they can be better in the chokers zone. அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. They can be better in that type of situations. When they have proved themselves, they have a lot of cricket, great play of character by class, and maybe I think they played one batter less. Sakni Jansen வந்துட்டாரு. Maybe யாரோ ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா they could have at least stayed. But I think kudos to the Indian bowling da, because Bumrah வந்தோடனே nobody wants to hit Bumrah. So அது வந்து I think யாரா ஒரு 6, I think Pat Cummins, I think ஒரு அந்த ஆஸ்திரேலியா கேம்ல தான் யாரோ 6 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் Bumrah யாருமே 6 அடிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படி கை அப்படி தூக்கிட்டு வந்தாலே எல்லாம் அப்படியே பயந்துடுறாங்க. So kudos to the Indian bowling, but I think South Africa, they have been playing a great tournament. Almost they just slipped the cup. இப்படியே வந்து டக்குனு ரோஹித் அந்த எடுத்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கை பிடிச்சாரு. அது என்ன கேட்ச் ப்ரோ. தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் ஆல்சோ. அந்த ஹாட்ஸ்டார் என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்னிங் வந்து அந்த கியூட் அந்த 4 ஓவர் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. கரெக்டா அந்த இந்தியன் 26 runs of 26 balls அது மட்டும் எடுத்து ஹைலைட்ஸ் மாதிரி இல்ல, பால் பை பால் ரீப்ளே மாதிரி போட்டிருக்காங்க. Overall I think the Star Sports, everybody, they've done a great job. Chika sir, நான் சொல்லிட்டே இருக்கணும், the only guy who has been very optimistic.
he's just given everything for Team India, and finally Team India is also reciprocate பண்ணிருக்காங்க. நீ என்ன இவ்வளவு நம்புறியா, சரி நானும் உங்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அதை ரெசிப்ரிகேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் வெரி ஹாப்பி. நீங்களும் ஒரு நாள் கூட இந்த மேட்ச் எங்க விட்டுருவாங்களோன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நம்ம வியூவர்ஸே பாத்தீங்கன்னா பிரசாத் ப்ரோ இஸ் ஆப்டிமிஸ்டிக் ஃபேன், வி லவ் பிரசாத் ப்ரோ, இந்த மாதிரி பாசிட்டிவா பேசுங்க, அவரை மாதிரி பேசுங்க நீங்களாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். சீரியஸ்லி எங்களுக்கெல்லாம் அபிஷேக் ப்ரோ சொன்ன மாதிரி தான், நானா சுத்தமா நம்பல சீரியஸ்லா. ஆனா நம்ம இந்த மாதிரி லோக்கியில போறது ஓகே தான், நம்ம டவுட் பண்றதே ஓகே தான் நினைச்சா கூட ஹோப்ஸ் இல்ல. செமிஃபைனல்ல வந்து சோக் பண்ணுவாங்க, ஃபைனல்ஸ்ல காலி தான், சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா ரொம்ப நல்ல டீமாலாம் தெரியல, ஒன் பேட் டே வர வாய்ப்பு இருக்கு அப்படி பேசிட்டு இருந்தோம். நீங்க டே 1ல இருந்து அன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆக்சுவலி ஐபிஎல் நடந்துட்டு இருக்கப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கப் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க நீங்க. சீரியஸ்லி உங்களுக்கும் பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நம்ம சேனலோட நீங்க தான். Thank you. And it's also more than telling, it's about manifesting things. So சொல்லிட்டே இருந்தா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. So I keep manifesting good things. அதுதான் எங்க வைஃப்டையும் சொல்லிட்டு இருப்பேன், we keep manifesting அப்படின்னு சொல்லிட்டு. I think if we keep manifesting than thinking being more negative. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி பேசுறீங்க, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, என்னால முடியும் சொல்லுங்க, அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. But when your mind goes negative, no, things also goes into that zone. So it's not about saying, it's about manifesting things, and also it's being confident. ஏன்னா நம்ம மத்த டீம் லைனை பார்த்துட்டு இவன் இருக்கான் அவன் இருக்கான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். சவுத் ஆப்பிரிக்கானே எல்லாரும் ரபாடா இருக்காண்டா, பிளாசன் இருக்காண்டா, மார்க்ரம். பட் பின்னாடி திரும்பி நம்ம டீம் பார்த்தாலே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். பும்ரா, குல்தீப், அக்சர், ஹார்திக், எவ்வளவு பேர் சொல்லிட்டே போலாம். ஓவரால் ஐ திங்க் இட்ஸ் பீன் a great outing. And கடைசியா வந்து ஒரு விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங் எங்கள் வீட்டில் போட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you so much for everybody. ஆமா ப்ரோ, இந்தியன் பிளேயர்ஸ் மாதிரி தான் நம்மளும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்க இருந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் கண்டினியூஸா சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எண்ட் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கே நம்ம ஒரு பெரிய பிரேக் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய என்ன சொல்றது, ஒரு 200+ வீடியோஸ் போட்டிருக்கோம், ரெகுலரா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிராஃபி அடிக்க போறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. நம்ம நினைச்சிருந்தாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணா கூட இப்படி ஒரு எண்ட் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வியூவர்ஸ்க்கும் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ I have to thank my wife here. ஏன்னா நாங்க தனியா இருக்கோம், we were in different part of the city. அவருங்க வந்து நம்ம வீடியோஸ் வந்து எப்பவுமே மேட்ச்க்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணுவோம்ல, நைட் 1 மணி 2 மணி ஆயிட்டு இருக்கோம். பாவம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் தூங்குவாங்க. எனக்கே ஒரு மாதிரி என்னடா இவங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு மேட்ச் பார்த்துட்டு அப்படியே வீடியோ உட்காரும் அப்படின்னு இருக்கும். பட் I have to give a great credit to her also. ஏன்னா அவங்க வந்து பாவம், she has been backing me, and also நிறைய பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. சரி லைவ் இருந்தா லைவ் பரவாயில்ல, நம்ம அப்புறம் கூட வெளில போய்க்கலாம். மூவி இருந்தா சரி மூவி வேணாம், அப்புறம் நம்ம லைவ் பண்ணிக்கலாம், அதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ட். யூ பீன் டூயிங் தட் வெல், you guys have been doing it very well. So அதை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. So I think huge credit goes to my wife also. So thank you so much. அதான் நானே சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நீங்க மட்டும் தான் மேரிடு இங்க இருக்க நம்ம பேனல்ல. அவர் வந்து இவ்வளவு லேட் நைட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் போய் கூப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களுக்கும், அண்ட் யஷிலா அவங்களுக்கும் கூட தேங்க்ஸ், சிஸ்டருக்கும். ஆக்சுவலி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு வின் கிடைச்சது தான் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு நமக்கு ஹார்ட் சூத்திங்கா இருக்கு. ஆக்சுவலி வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ், கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைவ்லயும் கண்டினியூஸா ஒரு 20-25 மெம்பர்ஸ் கண்டினியூஸா இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இனிமும் அப்கமிங் வீடியோஸும் நம்ம வருவோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்தியா வின் பண்ணதுக்கு. கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் ராகுல் டிராவிட் அப்படி சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ஏதாவது சொல்லணுமா ப்ரோ, இல்ல முடிச்சலாம்? இல்ல, I'm done எல்லாமே கொட்டியாச்சு, அவ்வளவுதான். Thank you so much. ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறீங்களா? ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், அவ்வளவுதான். Thank you.